ஹை கைஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன சீசு த ரோட் டு ரிவெஞ்ச் படத்தோடைய பாகம் 2 பாட்டுவை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1944 அதாவது இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கும் ஃபின்லாண்டுக்கும் ஒரு போர் நடக்குது. இந்த இதுல ரஷ்யா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபின்லாண்டோட முக்காசு இடங்களை கைப்பற்றிடுறாங்க. அதுல நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் ஃபின்லாண்டில் ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க குடும்பத்தை கொடூரமாக கொண்டுடுறாங்க. இதனால கடுப்பான ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரஷ்யன் சோல்டர்ஸ் ஒரு 300 பேரை போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துடுது. இந்த டைமில் கரெக்டாக ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பங்களுடைய ஞாபகமாக இருக்க அந்த வீட்டுக்கு மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த இடத்துல தான் இப்போ வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு கைப்பற்றி வச்சிருக்காங்க இல்லையா, அதனால இப்போ ரஷ்யன்ஸ் பார்டருக்குள்ள தான் அவங்க போய் ஆகணும். ஸோ அப்போ போகும்போது உள்ள வந்துட்டாரு அப்படின்றத அவங்க செக்யூரிட்டி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்யன்ஸ் அவரை உள்ள வர விட்டு அவரை மறுபடியும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு அவரை பிடிச்சாங்களா, அவரை கொன்னாங்களா, இல்ல அவர் இவங்களை என்ன பண்ணாரு, இவங்க அவரை போட்டு தள்ளினாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. ஸோ இதுக்கப்புறம் படம் வந்துட்டு ஓவராலா சொல்ல போனா ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் போகும். கதைன்னு எடுத்துக்கிட்டா இதுதான் ஒரு ஓடி பிடிச்சி விளையாடுற கதை தான். மற்றபடி இதை ஹீரோ ஓடுவார், அவரை விரட்டுறாங்க, அவ்வளோதான் கதை. மற்றபடி படத்தில் வந்துட்டு கதைன்னு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேலாம் தெரிக்க விட்டுருப்பாங்க. நம்ம அந்த ரொம்ப ப்ரூட்டுவலாக காட்டுவாங்க இல்லையா, வெட்டுறது குத்துறதுலாம், அதெல்லாம் ரொம்பவே நிறைய சீன்ஸ் வச்சிருப்பாங்க படத்தில். ரொம்பவே ராவாக இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கும்போது நமக்கு நம்ம தமிழில் வந்து நம்ம கமல் சார் இருப்பார் பார்த்தீங்களா, நம்ம இந்தியன் தாத்தா படத்தில், அந்த மாதிரி அதை பார்த்த மாதிரி தான் ஞாபகமாக இருக்கும். ஏன்னா இவருக்கு ஒன்றுமே ஆகாது, என்னென்னவோ பண்ணுவாங்க, சுடுவாங்க, பண்ணுவாங்க. இவர் பாட்டுக்கு புல்லட் எல்லாம் அப்படியே கணக்கு தூக்கி போடுவார். என்னடா சுட்டுச்சு கொசுவா இருக்கும் அப்படின்ட்டு தட்டி வர மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும் படத்தில். லாஜிக்கா இதெல்லாம் என்னடா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக் அங்கங்கே படத்தில் இருக்கதான் செய்யுது. மற்றபடி நீங்கள் அந்த ஆக்ஷன் உங்களுக்கு பிடிக்கும், த்ரில்லர் நான் பார்த்தாகணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1700. உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதெல்லாம் பிடிக்கும்னா அந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.